என்னதுப்பா இந்த ஆடினோ பார்த்தாலே காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நீங்களே பாருங்கள், சிப்ஸாக இருக்குது. ஆனால் எப்படி சிபியூ பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டரோ அதேமாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் பிரெயின் ஆஃப் த ப்ராஜெக்ட், நம்ம டிஐ ப்ராஜெக்ட்ஸ், அதாவது டூ இட் யுவர் செல்ஃப் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம இதுதான் பிரெயின். இதை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியும். ஸ்மார்ட் டஸ்ட்பின், ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல் கார், எது வேணாலும் லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமும் பண்ணிக்கலாம். இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தான். ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், சின்ன போர்டு எப்படி பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இதை பற்றி தான் இந்த பேசிக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஹாய் காய்ஸ், நான் ரோஹித். நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிஐ ப்ராஜெக்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் ரோஹித் போட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டு எஃபோர்ட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல ஆர்டினோனா என்ன? அது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர். அதாவது ஒரு குறிப்பிட்ட காம்பனன்ட்ஸ்லாம் அட்மோஸ்ட் எல்லா காம்பனன்ட்ஸும் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது எல்இடி, மோட்டார் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு வந்து நிறையா பின்ஸ் இருக்குது. ஆனால் டிஜிட்டல் பின்ஸ், அனலாக் பின்ஸு, அப்புறம் பவர் பின்ஸ். டிஜிட்டல் பின்ஸ்னால் என்னென்னா, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் 0 and 1 அந்த மாதிரி அவுட்புட் தான் கொடுக்கும். அதாவது ஒரு எல்இடி ஆன் ஆஃப் 10 செகண்டுக்கு ஒரு தடவை ஆன் ஆஃப் பண்ணோன்னா 0னா ஆஃபு, 1னா ஆனு. இப்போ எல்இடியை இந்த டிஜிட்டல் பின்ஸை கனெக்ட் பண்ணினோடனே நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறோம், 10 செகண்டுக்கு ஒரு தடவை ஆன் ஆஃப் பண்ணுன்னு. இப்போ 10 செகண்ட் ஆனாக இருக்கணும்னா 1 அனுப்பும், அதாவது எல்இடி ஆன் ஆகும். அப்புறம் 10 செகண்டுக்கு அப்புறம் ஆஃப் அனுப்பும், அதாவது 0, அப்புறம் எல்இடி ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி தான் டிஜிட்டல் பின்ஸ் ஒர்க் ஆகும். ஆனால் அனலாக் பின்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து நம்ம எல்இடி ஆன் பண்ண முடியாது, பண்ணலாம். ஆனால் வந்து பிரைட்னஸ் பண்ண முடியும். அனலாக் பின்ஸ் வந்து பிரைட்னஸ், எல்இடியோட பிரைட்னஸ் வந்து பண்ணும். எல்இடி மட்டும் இல்லை, மோட்டாரோட ஸ்பீடு, எல்இடியோட பிரைட்னஸ், அப்புறம் என்னென்னாலும் பண்ண முடியும். ஒரு சென்சாரோட ரீடிங்ஸ், இப்போ ஒரு டெம்பரேச்சர் சென்சார் வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் சென்சார் வந்து டிஜிட்டல் பின்ஸை கனெக்ட் பண்ணோன்னா 24 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி கொடுக்கும். அனலாக் பின்ஸில் கொடுத்தா 24.9899 அந்த மாதிரி கொடுக்கும், டெசிமல் பாயிண்டில் கொடுக்கும். அதான் அனலாக் பின்ஸ். இப்போ அடுத்தது பவர் பின்ஸ். நம்ம சென்சாருக்கெலாம் பவர் கொடுக்குற பின்ஸு 3.3 வோல்ட் கொடுக்கும், 5 வோல்ட் கொடுக்கும், அப்புறம் டைரக்ட் பவரும் கொடுக்கும். நீங்கள் ஆர்டினோவுக்கு பவர் பண்ணும்போது இந்த ஜாக் ஒரு பிளாக் கலர் தெரியுதுல்ல, இதை வச்சு பவர் பண்ணலாம். இல்லாட்டி இங்கே வந்து உங்களுக்கு விஐஎன், ஜிஎன்டி இருக்க இடத்துல இங்கே பவர் கொடுத்துக்கலாம். அதேமாதிரி எப்படி நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து இதுதான் பிரெயினோ, அதேமாதிரி இந்த ஆர்டினோக்கே இந்த சிப் தான் பிரெயின். இது வந்து 80 மெகா 328p அதான் அது. இதை வச்சு நம்ம இந்த போர்ட்டில் வச்சு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். இது வந்து ரீசெட் பட்டன். அதாவது இப்போ வந்து ஆர்டினோ நம்ம வந்து ஒரு டிஸ்பிளே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஹெலோ வேர்ல்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு. இப்போ டிஸ்பிளே வந்து ஒரு 10 செகண்ட் ஹெலோ வேர்ல்டு கொடுத்துட்டு வேறு வேர்டிங்ஸ் கொடுக்கும். இப்போ ஹெலோ வேர்ல்டு ஐஎம்ஸ் டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்க போகுது. இப்போ ஹெலோ வேர்ல்டுக்கு ஒரு 10 செகண்ட் கொடுக்கும்போது, அப்புறம் அடுத்த 10 செகண்டுக்கு ஐஎம் டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்க போகுது. இப்போ வந்து நம்ம வந்து ஹெலோ வேர்ல்டுன்னு பார்க்க விட்டுட்டோம், நம்ம வேறு வேலையில் இருந்தோம். ஐஎம் டிஸ்பிளேன்னு இப்போ காமிக்குது. ஹெலோ வேர்ல்டு திருப்பி காமிக்கணும்னா இந்த ரீசெட் பட்டனை படித்தா திருப்பி அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். திருப்பி ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது திருப்பி ஹெலோ வேர்ல்டுன்னு காமிக்கும். அதான் இந்த ரீசெட் பட்டனோட வேலை. ஸோ இதை வச்சு நான் ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டினோலே ஒரு சின்ன வெர்ஷன் கூட இருக்குது. ஆமாம், இது ஆர்டினோலே பல வெர்ஷன்ஸ் இருக்குது. இது சின்ன வெர்ஷன், இது ஆர்டினோ நானோன்னு பேர். இது ஆர்டினோ ஊனோ மீடியம் வெர்ஷன். அப்புறம் ஆர்டினோ மெகான் கூட இருக்குது, பெரிய வெர்ஷன். இது இங்கே பாருங்கள், இந்த சார்ட்டில் கொடுக்கறதுலாம் இதான் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்டினோஸ். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஒரு சிம்பிளான பிளிங்கிங் எல்இடி வச்சு பண்ணலாம். இது ஆர்டினோலே இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், டிஎக்ஸ் பின்ஸ் இருக்குது, ஆர்எக்ஸ் பின்ஸ் இருக்குது. அதாவது டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர். இப்போ நம்ம ஒரு ப்ளூடூத் ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு இது உதவும். அது நம்ம ப்ளூடூத் ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை வச்சு ப்ரோக்ராமிங் பண்ணலாம். ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த மாதிரி கேபிள் தேவை. இந்த மாதிரி ஒரு ஆர்டினோ சொல்கிற மாதிரி ஒரு கேபிள், இந்த மாதிரி ஒரு கேபிள்ஸ் இருக்கணும். இது டு யூஎஸ்பி என்ன நேம் தெரியல. இது வச்சு உங்கள் டிவைஸ் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணால் நம்ம என்ன வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டரில் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு ஆர்டினோக்கும் அதுக்கு தகுந்த கேபிள் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஆர்டினோ நானோவுக்கு இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான கேபிள். அது மாதிரி ஒரு ஆர்டினோவுக்கும் டிஃபர் ஆகும். அதுதான் பெரிய பிரச்சனை. எல்லா ஆர்டினோவுக்கும் ஒரே கேபிள் போட முடியாது. சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணலாம்.
நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும். சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணால் தான் இந்த ஆர்டினோ வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண முடியும். இந்த ஆர்டினோக்கு தனி சாஃப்ட்வேரு, அதாவது இந்த ஆர்டினோ தான் ஒரு சாஃப்ட்வேரு. சாரி மன்னிச்சுக்கோங்க. இந்த ஆர்டினோ ஒரு ஹார்ட்வேரு, அதே ஆர்டினோ நேம்லேயே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கூகுளில் போயிட்டு ஆர்டினோ டவுன்லோடுன்னு சொல்லுங்கள். ஆர்டினோ IDE அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இங்கே பாருங்க வந்துருக்கு. உங்களுக்கு விண்டோஸ் இருக்கா, என்ன மாதிரி டிவைஸ் இருக்கோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபார் விண்டோஸ், ஃபார் லினக்ஸு, ஃபார் மேக் அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டினோன்னு ஒரு வெப்சைட் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு உள்ள வெப்சைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம ஆர்டினோ ஐடி வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தோம்னா இங்கே பாருங்கள், இது ஒரு டவுன்லோடு காமிக்குதா. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ணோடனே நம்மளுக்கு சில ஸ்டெப்ஸ்லாம் போகும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கர்சர் பாருங்கள், இங்கே இருக்குது, கீழே பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆர்டினோ ஐடி ஓப்பன் ஆகும். நான் டவுன்லோட்லாம் எப்போயே முடிச்சிட்டேன், நல்லா எனக்கு ஓப்பன் ஆகுது. இந்த ஆர்டினோ ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் தேவை. நான் ஏற்கனவே ஒரு கோடிங் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஓப்பன் ஆகுது. சாஃப்ட்வேர் போய் கேட்குதா, நாட். இப்போ ஒரு புது ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வேறு ஸ்கெட்ச்சு, நம்ம வேறு ஸ்கெட்ச் பண்ண போகிறோம், பேசிக்கானது. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது நம்ம இப்போ இந்த டூல்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபைல் கர்சர் காணுமே. இது வந்து ஃபைல்னு இருக்குது. ஃபைலுக்குள்ளே நம்ம நியூ ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு ஸ்கெட்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆர்டினோக்குள்ளே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது டிஜிட்டல் பின்ஸுக்கு, அனலாக் பின்ஸுக்கு, கம்யூனிகேஷன், வேறு நிறையா இது இருக்குது. அதேமாதிரி அப்புறம் வந்து இங்கே வந்து எடிட் இருக்குது, ஸ்கெட்ச், டூல்ஸில் வந்து அப்புறம் சொல்ல என்ன பண்ணோன்னு. இப்போ ஆர்டினோ நேனோ, அதாவது இது பேர் ஆர்டினோ நேனோன்னு சொன்னேன்ல, அதோட போர்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் யூஸ் பண்ணது ஆர்டினோ ஊனோ, அதனால் போர்ட் செலெக்ஷன் இது போய் செலக்ட் அதர் போர்டுன்னு போட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம போர்டோட நேம் டைப் பண்ணலாம். சரிங்க, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஆர்டினோ இருக்குது. ஆர்டினோ ஊனோன்னு டைப் பண்ணிக்கலாம். எதுவுமே வரல. இங்கே இருக்குது. ஆர்டினோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த போர்ட், அதாவது இந்த யூஎஸ்பி எங்கே சொருகிறீங்களோ அந்த போர்ட்டை நாங்கள் வச்சுக்கணும். இப்போ நான் இங்கே சொருகிறேன், அதுவே ஐடென்டிஃபை பண்ணிக்கும். வரலையா? ஓகே கொடுத்துக்கலாம். முதல்ல செலக்ட் அதர் போர்டு அண்ட் போர்ட் 3 கேட்குது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கே சீரியல் இப்போ COM3 காமிக்குது. அதான் நம்ம அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணிக்கணும் முதல்ல. ஓகே பாருங்க, ஆர்டினோ ஊனோ அப்போ ஆர்டினோ நேனோ லைட்டாக இருந்தது, இப்போ டார்க் கலரில் மாறினால கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி டூல்ஸில் போயிட்டு டூல்ஸ் விற்க மாட்டேங்குது. இப்போ போர்ட்டு டூல்ஸில் வந்து உங்களுக்கு சீரியல் மானிட்டர், அதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ளூடூத் மாதிரி அது மாதிரி அது வர வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது உங்கள் போர்டு என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஆர்டினோ ஊனோ, போர்ட்ஸில் நிறைய போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆர்டினோ போர்ட்ஸில் எவ்வளோ போர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அப்புறம் போர்ட் எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது. ப்ரோக்ராமர் நீங்கள் என்ன ஆர்டினோ ISP தான் இதோட ப்ரோக்ராமரு, இப்போ வச்சுக்கலாம். அப்புறம் ஆர்டினோ இப்போ வந்து ஒரு பேசிக்கான ஸ்கெட்ச் அப்லோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள்ஸில் போய் பேசிக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். பேசிக்ஸில் போய் பிளிங்க் கிளிக் பண்ணுங்கள். பிளிங்க் கிளிக் பண்ணோடனே பிளிங்க் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஆகும் ஸ்கெட்ச்சு. இதை அப்படியே அப்லோட் பண்ணுங்கள். இது அப்லோட் பட்டன், இது கம்பைல் பட்டன், அதாவது கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும். இது அப்லோட் பட்டன், ஆர்டினோக்கு அப்லோட் பண்ணும் ப்ரோக்ராமு. அப்லோட் கொடுக்கலாம். கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் ஒரு சில மினிட்ஸ் ஆகும், செகண்ட்ஸ் ஆகும். இது சரி பார்த்து பண்ண போகிறோம். இது அப்லோடிங் இப்போ காமிக்கும். எவ்வளோ மெமரி எடுத்துக்குதுன்னு இங்கேயும் காமிக்கும். வந்து நான் இப்போ வந்து ஆர்டினோ நேனோ வச்சுருக்கேன். ஆர்டினோன்னு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ பாருங்க, டவுன்லோட் பண்ணிங்க வந்து இப்போ பிளிங்க்னா இந்த ஆர்டினோட இன்பில்ட் எல்இடி பிளிங்க் அது பாருங்கள். இதனோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட், நம்ம ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கோம்.